தமிழை வழங்கி அவையில் இருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி நான் என் உரையை தொடங்குகிறேன். கத்தியின் ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறேன். அகிம்சை வழி இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர் தான் நமது தேசப்பிதர் மகாத்மா காந்தியடிகளின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவரது தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி, தாயார் புத்திரிபாய் அம்மையார். காந்தியடிகள் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். காந்தியடிகளின் மனைவியின் பெயர் கஸ்தூரிபாய் என்பதாகும். காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தில் காந்தியடிகள் வழக்கறிஞராக வாதாடும் போது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் கலப்பாக இணையக்கூடாது, ரயிலில் பயணம் செய்யும் போது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது போன்ற சட்டங்கள் இருந்தன. இவையை காந்தியடிகளை ஒரு விடுதலை போராட்ட வீரராக உருவாக்கியது. காந்தியடிகள் இந்திய விடுதலைக்காக பல போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியுள்ளார். இந்திய விடுதலை பெற்ற பின்னர் பல போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக காந்தியடிகள் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட காந்தியடிகள் நாதுராம் கோட்சே என்பவரால் கூறப்பட்டு ஜனவரி 30, 1948 அன்று இந்த மனிதரை இன்று வரை அடைந்தார். இந்த தினமே ஜாதிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நாளை இறந்து விடுவா என்றால் இன்று வாழ்ந்தால் நிறைய வெற்றிகள் கற்றுக்கொண்டே மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் வாழ்க்கை மற்றும் மன்னங்கள் என்பதை மறந்துவிடாது என காந்தியின் வரிகளை வாழ்வாக்குவோம் என கூறி வாய்ப்புகள் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.